ஐ வாஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட். ஸோ நல்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து யூஎஸில் நடந்துட்டுருக்கு. என்னன்னாக்கா யூஎஸில் வந்து ஹையர் ஆக்ட் சொல்லிட்டு ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறோம். அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு சட்டம்னாக்கா அந்த சட்டம் ஃபஸ்ட்டு வந்து சட்ட வரைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த சட்ட வரைவு பில்லுன்னு சொல்லுவோம். அது வந்து லோக்சபாவில் வந்து பாஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டை போயிட்டு அதுக்கப்புறமா இந்த சட்டமாக வரும். அதுக்கப்புறம் சட்டமாக அதை அமுல்படுத்த முடியும். இதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் வந்து யூஎஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த ஹையர் ஆக்ட்ன்றது என்ன அப்படின்னாக்கா ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஹால்ட்டிங் இன்டர்நேஷ்னல் ரீலொகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது தான். இது என்னன்னாக்கா இப்போ யூஎஸில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு அவங்க அங்கே பண்ண வேண்டிய வேலையை வந்து வெளிநாட்டுக்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணோன்னா அங்கே வேலை பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. அந்த பேமெண்ட்டு 25% டேக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரிஃப் டெம்பர் புதுசாக ஒன்று கிளம்பிட்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடி கம்பெனிகள் வந்து யூஎஸில் வந்து இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிபிஓவில் ஹியூஜாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஐடி செக்டர் வந்து நிறைய அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அதை சட்ட வரை வந்து தானே சட்டமாக ஆயிடுச்சுனாக்கா ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது. ஜென்ரலி வந்து இது ஐடி கம்பெனிக்காக மட்டுமே கிடையாது. எந்த கம்பெனி அவுட் சோர்ஸ் பண்ணாலும் அவங்க பண்ண போகிறாங்க. பட் இந்தியாவுக்கு வந்துட்டு ஐடி ஃபீல்டில் வந்து நம்ம நிறைய கம்பெனி வந்து அங்கேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து ஐடி ஃபீல்டை மட்டும் நம்ம பார்க்கணும். பட் இது ஓவரால் இது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த சட்டம் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் வந்து பலரும் சொல்கிறது. நிறைய பில் வந்துட்டு அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட வந்து பெண்டிங் ஆகாது. ஜென்ரலி கார்ப்பரேட் பகச்சிக்கிட்ட எல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வந்து ஹையர் ஆக்ட் பில் வந்து ஆக்டாக மாறாது அப்படின்றது என்னுடைய இது. சரி, இன்றைக்கி ஒருவேளை இந்த இதனால வந்துட்டு ஐடி செக்டர் பெரிய அடி வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிஃப்டி ஐடி சூப்பர் டூப்பராக மேலே போயிருக்கேன். பார்க்கலாம். ஐ திங்க் நியர்லி 3% வந்து நிஃப்டி ஐடி வந்து மேலே வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து 5% வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து என்னதான் எப்படி டேரிஃப் பண்ணால் கூட வந்து நமக்கு வந்து இது இம்பேக்ட் ஆக மாட்டேங்குது. இதை தான் வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 8ஆம் தேதி 9ஆம் தேதியோ இந்த தமிழில் இங்கே பாருங்கள், இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். நான் ட்ரம்ப்னால வந்து நம்ம மார்க்கெட்டை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு ரொம்ப நாசுக்காக சொல்கிறேன். அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் புட்டு வச்சுருப்பேன். செக்டார் வைஸ் வெயிட்டேஜ் வச்சு நம்ம நிஃப்டி ஐடிக்கு எந்த பாதிப்பும் வராது, நிஃப்டி ஐடியில் ஸ்டாக்ஸ் வெயிட்டேஜ் வச்சு இதனால் எந்த பாதிப்பும் வராது அப்படின்றத நான் வந்து இந்த ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஸோ என்ன தான் டேரிஃப் ட்ரம்ப் வந்துட்டு புதுசாக டேரிஃப் போட்டால் கூட எங்கேயுமே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கடைசி அவர் மூக்கு அவரை உடச்சிக்கிற மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது. போகிற போக்க பார்த்தோன்னாக்கா நம்ம ட்ரம்ப் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவாரோன்றதே வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம். ஒரு வடிவேல் செய்து காமெடியன் இருக்குல்ல, என்கிட்ட சரசம் பண்ணதுக்கிட்ட உங்கள் அத்தை பெற்று போட்டுக்கலாடா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி உலகம் பூரா யூஎஸ் ட்ரம்பை பார்த்து அப்படித்தான் நினைக்கிறாங்க. அந்த ஆளுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. ஓகே, பார்க்கலாம். ஸோ இன்னொன்று வந்து இன்றைக்கி வந்து அமந்தா ஹெல்த் கேர்ன்ற ஒரு ஐபிஓ வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட டீட்டெயில் பார்க்கலாம். அதோட வந்துட்டு நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பார்ப்போம் இல்லையா, ஒரு 4 ஸ்டாக். அந்த வகையில் வந்து இன்ஃபோசிஸ், டிட்டாகிரா, பேடிஎம் அண்ட் சூப்பர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த 4 ஸ்டாக்ஸும் நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுடைய சொந்த ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய எஃபோர்ட் போட்டு ஒரு வீடியோ பண்ணுறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இதோட 2.5 to 3 hours பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ரைட், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா 95 பாயிண்ட் வந்து ப்ளஸ். ஆக்சுவலி இது வந்து நேற்று வந்திருக்க வேண்டியது. நேற்று 2:45 மணிக்கு வந்து ஒரே கண்டில் 5 minutes கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 100 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டாங்க. இன்றைக்கி வந்து அது வந்து சரி பண்ண மாதிரி வந்துட்டு இன்றைக்கி 95 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்திருக்கு. ஸோ லார்ஜ் கேப் வந்து 87 பாயிண்ட்ஸ், மிட் கேப் 41 பாயிண்ட்ஸ், ஸ்மால் கேப் 44 பாயிண்ட்ஸ், மைக்ரோ கேப் 39 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய மேஜர்
சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது. பட் எல்லாமே வந்து ஒரு சிங்க் ஆன மாதிரி வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த வகையில் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் வந்துட்டு 1.38% நெகட்டிவ்ல போயிருக்கு. 10.69 கொஞ்சம் நல்ல ஒரு லோயஸ்ட்டில் இருக்குது விக்ஸு. ஒரு நல்ல பையருக்கு வந்துட்டு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். தென் வந்துட்டு நிஃப்டி பேங்க் ஜஸ்ட்டு 30 பாயிண்ட் பெரிய அளவில் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை. நிஃப்டி 80 பாருங்க 945 பாயிண்ட்ஸ் 2.79% வந்து இன்றைக்கி அப்போ இருக்கு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது வந்துட்டு இந்த அந்த ஹையர் ஆக்ட்னால வந்துட்டு மார்க்கெட் செம்மையாக அடி வாங்க ஐடி அப்படின்ட்டு, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இதை தான் நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஐடி கூட வராதுன்ட்டு. பட் இதை பேஸ் பண்ணி சொல்ல, பட் கரெக்டாக கோரிலேட் ஆகுது. ஸோ அதுதான் விஷயம். நம்ம டெக்னிக்கலோட இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நல்லா கோரிலேட் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். தென் வந்து செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஐடி வந்து 2.79 வந்து ஹையஸ்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன். தென் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்துட்டு நியர்லி 0.86% அண்ட் 0.77% வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன். டவுன் சைட்லன்னு பார்க்கும்போது நிஃப்டி ரியாலிட்டி 0.30. ஸோ எல்லாமே இந்த ரெட்டில் இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மார்ஜினல் நெகட்டிவ் தான், ஜஸ்ட் ஃப்ளாட் எண்டிங்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓரளவு பார்க்கும்போது எல்லாமே வந்து அதர் தென் நிஃப்டி ஐடி வந்துட்டு ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் எல்லாமே வந்துட்டு டீசெண்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கலாம். ரைட். ஸோ இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு நிஃப்டி 95 பாயிண்ட் பெருக்கலே யாருடைய கண்ட்ரிபியூஷன் அதிகம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்வியஸ்லி வந்து இன்ஃபோசிஸ் வந்து 55 பாயிண்ட் சிங்கிள் ஸ்டாக் 55 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிற வந்துட்டு அந்த நம்பர் 1 லீடிங் கம்பெனி ஐடின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8% தான். இங்கே தான் ஒரு நெருடலான விஷயம் என்னன்னாக்கா இன்ஃபோசிஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க வந்து டிசிஎஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. இது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அது என்னன்றது நான் சப்ஸ்கிரைப் வீடியோவில் வந்து அந்த ஆன்சர் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டவுன் சைடில் பார்க்கும்போது ரிட்டர்ன் வந்து -6 பாயிண்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட் வந்து -4 பாயிண்ட் வந்து கண்ட்ரிபியூஷன். இது வந்து ஸ்டாக் வைஸ் கண்ட்ரிபியூஷன். அதே மாதிரி செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம ஐடி வந்துட்டு 95ல் 77% வந்து இந்த ஒரு செக்டர் மட்டுமே கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். ரைட். அப்போ நம்ம ஓரளவு வந்து மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஓ ஸ்டாக்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து அமந்தா ஹெல்த் கேர், இது ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இஷ்யூ ப்ரைஸ் வந்து 126. ஸோ இன்றைக்கி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டியூரிங் த ட்ரேடிங் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா லோ வந்து 132 போயிருக்கு. லோவே பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் விட ஜாஸ்தி தான். ஹை பார்த்தீங்கன்னாக்கா 136. சாரி ஹை வந்து 141. ஸோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதே தான் 141.75. நீங்கள் 12% வந்து அப்பாய் வந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 2 ஃபிகர் பர்சன்டேஜில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணான வாய்ப்பாக இருந்திருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து நம்ம டைரக்ஷன் பார்த்தலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் எகைன் வந்து அது ஒரு கிராஜுவலாக வந்து ஒரு அப்சைட் மூவ் கொடுத்துட்ருக்கு. நான் நேற்று கூட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த முறை வந்துட்டு 25,000 நல்லா கிராஸ் ஆச்சு அப்படின்னாக்கா 25,500 வந்து கண்டிப்பாக போகும் அப்படின்ட்டு. ஸோ மூமெண்ட் போகல அப்படி தான் தெரியுது. பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத. தென் வந்து நிஃப்டி பேங்க். ஸோ எகெயின் இது வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 55,000, சப்போர்ட் வந்து 52,000. இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் மேலே போய் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. நியர்லி 54,000 கன்சாலிடேட் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ராப்ளி இது கூட வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஐடி. ஸோ ஐடி சொல்லியிருந்தேன், நேற்று கூட சொல்லியிருந்தேன், இது வந்து நல்ல ஒரு நேற்றுல இருந்த ப்ரைஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மினி சப்போர்ட் அந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து இப்போ எகெயின் ரிவர்ஸ் எடுத்து அந்த மெயின் சப்போர்ட் வந்துட்டு 35,000. ஸோ மெயின் சப்போர்ட்லேருந்து ஒரு 235 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மொத்தம் 946 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் வந்திருக்கு. ஸோ இது வந்து மேலே சப்சிக்வெண்ட்டாக ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் சப்சிக்வெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத. தென் மிட் அண்ட் ஸ்மால் 400 ரொம்ப ரிலையபிள் இண்டெக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு மொமெண்ட்டுமே இல்லை, ஏதோ பஞ்சத்துக்கு அடிப்பட்ட மாதிரி வந்துட்டு கேண்டல்லாம் இருக்குது. பட் வாட் எவர் இட் மேபி நெகட்டிவில் இல்லை. இதோடைய சப்போர்ட் வந்து 19,500. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் ஒரு க்ளோஸ் டு ஒரு 10 டேஸாக வந்து இது பெரிய அளவில் இன்னும் சப்போர்ட் உடைக்கல. ஸோ ஒரு 2 செஷன் மட்டும் வந்து சப்போர்ட் விட கீழே வந்திருந்தா கூட தென் அகெயின் அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 20,000 வந்து ஒரு இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா ஆல் டைம் ஹை கூட பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஸோ இது வந்து நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. ஸ்டில் வந்து நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. பாசிட்டிவிட்டி லைட்டாக மவுண்ட் ஆகிட்டு இருக்குன்றதை இது காட்டுது. ஸோ ஓவரால் நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நோ நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி இன்னும் மவுண்ட் ஆகணும், மொமெண்டம் இன்னும் கொஞ்சம் கெயின் ஆகணும். ஸோ இதுதான் நம்முடைய மார்க்கெட். அடுத்து நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நேற்று டவ் வந்துட்டு 114 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. S&P 500 13 பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் வந்து 98 பாயிண்ட்ஸ். ஸோ எல்லாமே ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் தான். ஸோ அந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து நியர் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே தான் இருக்குது. அது டவ்வாக இருந்தாலும் சரி, S&P 500 அண்ட் நாஸ்டாக். ஸோ அவங்க மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி அவங்க சைடில் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த முறை வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இன்னும் போச்சு அப்படின்னாக்கா நமக்கு அதை பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம F&O ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து கெய்னர் சைடில் வந்து டாப்பில் இருக்கிறது டிட்டாகார் அப்படின்ற ஒரு கம்பெனி, தென் இன்ஃபோசிஸ். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 4.85%. இந்த 2 ஸ்டாக் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் PTM, இந்த ஸ்டாக் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபோசிஸ் பார்த்துடலாம். ஸோ இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஐடி மாதிரியே வந்து நல்லா வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ நல்லா அந்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு எகெயின் வந்து நல்ல ஒரு கேப் அப் கொடுத்து நல்லா இப்போ மேலே வந்திருக்கு. ஸோ சப்சிக்வெண்ட்டாக வந்துட்டு இது மேலே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக வந்துட்டு நம்ம 1535 வரை எதிர்பார்க்கலாம் அதோடைய டார்கெட்டை. இன்னும் ஒரு 30 பாயிண்ட்லாம் பெரிய விஷயமே கிடையாது, மேலே வந்துடும். ஸோ சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 1700 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நிஃப்டி ஐடி வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து வந்துடும். ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும். தென் வந்து டிட்டாகார், இது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃப்ரைட் வேகன்ஸ் அண்ட் பேசஞ்சர் கோச்சஸ். அந்த ட்ரெயின்லாம் இருக்கு இல்லையா, ஸோ பேசஞ்சர் கோச்சஸும் அவங்க பண்ணுறாங்க, ட்ரெயின். தென் வந்து அந்த கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிற வேகன்ஸ்னு சொல்லுவாங்க, அது அந்த ஃபீல்டில் இருக்கிறது நல்ல ஒரு க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு செக்டர் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 4.61%. ஸோ அதோட இமீடியட் டார்கெட் வந்துட்டு நிறைய டிஸ்டன்ஸில் இருக்க 1100 வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட்டு. டவுன் சைடில் 700 வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இமீடியட்டாக டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து ஒரு இமீடியட் டார்கெட்டாக சொல்லலாம். ஒரு 9060 வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்குது. இமீடியட் டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து மேஜர் டார்கெட்டாக இருக்கும். 1100 வந்து ஒரு மேஜர் டார்கெட், ரைட். தென் வந்துட்டு நம்ம பேடிஎம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு ஆல் டைம் இது நல்ல ஒரு ஹையில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஒரு டைம் பார்த்துருந்தோம் நம்ம. ஸோ அதோட இமீடியட் வந்து டவுன் சைடு சப்போர்ட் வந்து 1200 வந்து டவுன் சைடு சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அதுவும் அது பிரேக் பண்ணலை. ஸோ 2.71% இன்றைக்கி அந்த நெகட்டிவ் வந்திருந்தா கூட இன்னும் சப்போர்ட் வந்து அது பண்ணலை. ஒருவேளை இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா டவுன் சைட் டார்கெட் வந்து 1000 அப்படின்ற லெவலில் இருக்கும் இது. தென் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து அகெயின் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டவுன் சைட் சப்போர்ட் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஒரு முறை பார்த்துருந்தோம். 3300 வந்து டவுன் சைட் சப்போர்ட் ஆகும். டார்கெட் சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 5200 சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். ஸோ இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4000 வந்து அவரோட இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். இதை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. பண்ணிச்சு அப்படின்னாக்கா 3300 கன்ஃபார்மாக கீழே வந்துடும். பார்க்கலாம் சப்சிக்வெண்ட் டேஸில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த 4 ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு முறை உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.